Hello students, welcome to John Max today class for 10th standard max exercise 1.4 ல 10th questions பார்க்கலாம். A functions f is to minus 5,9. ஸோ இதனுடைய பாயிண்ட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதுன்னா -5லேருந்து +9 தான் இருக்குது. ஆர் இஸ் டிஃபைன்டு பை ஹேஸ் ஃபாலோஸ் த கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் தனித்தனியான கொஷின்ஸ். நம்ம இது வரைக்கும் 2 மார்க்ஸில் ஒரே கொஷின் கொடுத்து மட்டும்தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் 3 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸை சூஸ் பண்ணி தான் நம்ம கொஷின் செலக்ட் பண்ணிடணும். கொஷின் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கீழே கொடுத்துருக்குற கேசஸ் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த ஹின்ஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 6x + 1ன்ற ஒரு கொஷின், f of x 5x² - 1ன்ற ஒரு கொஷின்ஸ், 3x - 4ன்ற ஒரு கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனுடைய லிமிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த லிமிட் பாயிண்ட் எழுத தெரியணும். எழுத தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு கேசஸ் சம்மை கரெக்டாக ஆன்சர்ஸை கொண்டு போய் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனுடைய இது மட்டும் ஹின்ஸை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஸோ கிவனில் கொஷின் மட்டும் தான் எடுத்து எழுதியிருக்கோம். இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 6x + 1. ஓகேங்களா? -5 <= -2. கண்டிப்பாக இதுக்கு நம்பர்ஸை சூஸ் பண்ணணும். இந்த நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிராஃபோட எக்ஸ் லைன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு கிராஃப்ன்றது 10th 9th போடுவோம், அதனால் தெரியும். அதனுடைய கிராஃப் லைனை கண்டிப்பாக இப்படி சைடில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லாமல் நம்பர் சூஸ் பண்ணுவீங்க. -2 -1 -3 -4 -5. ஓகேங்களா? ஸோ -5லேருந்து 8 9 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான். எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டான நம்பர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. எதையும் மிஸ்டேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? 6x + 1 கொடுத்துருக்காங்க. கொஷினை -5 <= x <2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் -5ம் எடுத்துக்கணும் அப்படின்றது தெரியணும். ஏன்னா கீழே கோடு இருக்குது, <r = அப்படின்னா எடுத்துக்கணும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது டவுட்டாக இருக்கும். நீங்கள் அந்த கோடு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ -5லேருந்து 2க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ -5லேருந்து 2க்கு முன்னாடி வரைக்கும்னா -5 -4 -3 -2 -1 0 1 வரைக்கும் மட்டும். ஏன்னா 2 எடுத்துக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடியே சாப்பிடுங்க. ஏன்னா இது ரெண்டுக்கும் சென்டராக தான் எக்ஸோட வேல்யூஸ் இருக்குது. அப்போ அதில் இருக்கிற சென்டர்ஸ் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 <= x <6. அப்போ 6 எடுத்துக்கக்கூடாது, 2 மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 2 எடுத்துக்கணும். 6க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் இருக்கலாம். அப்போ என்னென்ன வரும், 2 3 4 5. இது ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூவாக இருக்குது. அப்போ ப்ளஸ் சைடு தான் போய் பார்க்கணும். 2 3 4 5 வரைக்கும் எடுத்துக்குவாங்க. இப்போ 2, 3, 4, 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6 <= 9. கீழே பாருங்கள், ரெண்டுத்துலேயும் கோடு இருக்குது. அப்போ 6 எடுத்துக்கணும், 9 எடுத்துக்கணும். ப்ளஸ் சைடு போய் பாருங்கள். அப்போ 6 7 8 9. அப்போ நடுவில் சென்டராக மிஸ் ஆன நம்பர்ஸ் என்ன, 6 7 8 9. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டா போதும். இதில் 4 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பாருங்கள், f of -3 + f of 2. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா f of -3 + f of 2. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், f of -3 கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுக்கணும், -3 கொடுக்கணும். f of -3ன்றது எந்த கொஷினில் இருக்குது, நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், f of -3. அப்போ அதுக்கு உண்டான கொஷின் நேராக எடுத்துலிக்கோங்க. ஏன் நேராக எழுதணும் அப்படின்னு தெரியுதா? ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டிங்களா, கொஸ்டின் சூஸ் பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். இப்போ -3 இதில் தான் இருக்குது ஃபஸ்ட் கொஷினில். அப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன, 6x + 1. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, 6x + 1. ஓகேங்களா? ஸோ அப்போ f of x = 6x + 1. ஸோ இப்போ f of x = 6x + 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், -3. -3 + 1. ஓகேங்களா? அப்போ 6 3s are 18 + 1. 18ல் 1 லிஸ்ட் பண்ணால் -17. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், f of 2. ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். 2. ஸோ 2 எங்கே இருக்குது பாருங்கள், மேலே இருக்கிறது -2, நம்மளுக்கு வேணுங்கிறது +2. அப்போ செகண்ட் கொஸ்டினில் இருக்குது. அப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன, f of x = 5x² - 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், 2 ஸ்கொயர் -1. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்கொயருக்கு தான் பார்க்கணும். ஏன்னா 2 2s are 4 -1. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் விட்டு வெளியில் வாங்க. 5 4s are 20 -1. ஓகேங்களா? இப்போ 20ல் 1 லெஸ் பண்ணால் 19. ஓகேங்களா? இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, f of -3 + f of 2 = f of -3 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -17
எஃப் ஆஃப் டூன்றது ப்ளஸ் 19. அப்போ 19ல் 17 லெஸ் பண்ணால் 2 தான் ஆன்சர்ஸ். பெரிய நம்பர் ஒரு குறி தான் போடுவோம் சைனை. அப்போ ப்ளஸ் 2. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் 7 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 7. ஸோ 7 நம்ம எதுலேருந்து எடுத்தோம்? தேர்ட் கொஸ்டினில் தான் 6 7 எடுத்தோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட் கொஸ்டின் என்ன? 3x மைனஸ் 4. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கணும்? 3 இன்ட்டு 7 மைனஸ் 4. 7 3s 21 4. ஓகேங்களா? இப்போ 21லேருந்து 4 லெஸ் பண்ணும். இப்போ என்ன இருக்கும் ரிமைண்டரு? 18. இப்போ 18 19 20 18 90 20 21. ஸோ ரிமைண்டர் என்னென்னா 17. ஓகேங்களா? ரிமைண்டர் 17 இருக்குமா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 1க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1ன்ற கொஸ்டின் எதில் இருக்கும்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 1ன்றது எதில் இருக்குது? ஃபஸ்ட் கொஸ்டின். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ 6xனா 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1. இப்போ 1 இன்ட்டு 6 6 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 7. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோடைய ஃபுல் ஃபார்ம் நம்ம போட்டலாமா? இப்போ எஃப் ஆஃப் -7 எஃப் ஆஃப் 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபுல் கொஸ்டின்ஸு. இப்போ எஃப் ஆஃப் 7 என்ன கண்டுபிடிச்சோம்? 17. ஸோ இங்கே என்ன குறி இருக்குது பாருங்கள்? மைனஸ். சேம் மைனஸ் எஃப் ஆஃப் 1 என்ன கண்டுபிடிச்சோம்? 7. இப்போ 17ல் 7 லெஸ் பண்ணால் 10. ஓகேங்களா? இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர்ஸ், செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 2f ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிக்கலாம், எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிச்சிக்கலாம். லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஃப் ஆஃப் 4. இப்போ எஃப் ஆஃப் 4 எதில் இருக்குது அப்படின்னா செகண்ட் கொஸ்டினா? இப்போ 5x² மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ 5 எக்ஸுக்கு பதிலாக 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அப்போ 5 ஸ்கொயர்ன்றது 4க்கு மட்டும்தான். அப்போ 4 4s 16. மினிமம் 20 வரைக்கும்னாச்சும் ஸ்கொயர் ரூட் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 16யும் 5யும் மல்டிபிள் பண்ணுமா? இப்போ 16 5 5 6 5s 30. 1 5s 5 5 + 3 80. இப்போ 80 மைனஸ் 1 ஈக்குவல் டு 79. ஏன்னா 80ல் 1 லெஸ் பண்ணால் 79. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணுமா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 8. 8ன்ற கொஸ்டின்ஸ் எதில் இருக்குது பாருங்கள்? தேர்டில் இருக்குது. அதில் 6 7 8 9 கொடுத்துருக்கோம். இப்போ 3x மைனஸ் 4. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் 4. இப்போ 8 3s 24. 24 மைனஸ் 4. அப்போ 24ல் 4 லெஸ் பண்ணால் 20. ஸோ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? 79 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், 21 கண்டுபிடிச்சி. இப்போ இதோட கொஸ்டினோட ஃபுல் ஃபார்ம்ஸில் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கொஸ்டின் என்ன ஃபுல் ஃபார்ம்ஸு? 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 என்ன கண்டுபிடிச்சோம்? 79. எஃப் ஆஃப் 8ன்றது என்ன கண்டுபிடிச்சோம்? 20. இப்போ 79யும் 20யும் மல்டிபிள் பண்ணோம். 9 2s 18. ரிமைண்டர் 1. 7 2s 14 + 1 15. அப்போ 158 + 20. ஸோ அப்போ ரெண்டு என்ன ஆடிங்கில் இருக்கா? அப்போ 178. ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட் உன்னோட ஆன்சர்ஸு. ஓகேங்களா? ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ப்ராக்கெட்டில் இருக்குது போட்டிருக்கோம். ஏன்னா இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, நடுவில் மல்டிபிள் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, அதனுடைய ஃபோர்த் கேசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2f ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 பை எஃப் ஆஃப் 4 மைனஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஓகேங்களா? இந்த ஃபுல் ஃபார்மேட் தான். இது மட்டும்தான் கொஞ்சம் 4 சம்ஸ் கொடுத்துற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் கூட. எஃப் ஆஃப் -2 எஃப் ஆஃப் -2 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். 2ன்றது எதில் இருக்குது? ஃபஸ்ட் கொஷினில். அப்போ 6x + 1. இப்போ 6 இன்ட்டு -2 + 1. 6 2s 12. -12 + 1ங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ -11. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6. ஸோ எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிக்கணும். 6 எந்த கொஷினில் இருக்குது பாருங்கள்? தேர்ட். அப்போ 3x - 4. இப்போ 6 3s 18. அப்போ 18 - 4 = 14. ஓகேங்களா?
ஸோ இப்போ எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி எஃப் ஆஃப் 4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுவே எழுதிக்கோங்க. நீங்கள் திரும்பவும் இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. 79. ஸோ எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம்? 79. இப்போ வேல்யூஸ் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ கொஸ்டினில் 2 ப்ராக்கெட்டில் எஃப் ஆஃப் 2ன்றது என்ன கண்டுபிடிச்சோம்? -11. நெக்ஸ்ட்டு -14 பை எஃப் ஆஃப் 4ன்றது 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ன்றது -11. ஓகேங்களா? ஸோ இது 4 இருந்தாலும் ஆல்ரெடி முன்னாடியே எல்லா பாயிண்ட்ஸ்லையும் கண்டுபிடிச்சிருப்போம், அதையே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணுற இடத்துல மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. ஓகேங்களா? பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்போ 11 × 2 22 -14 பை 79 ப்ளஸ் இன்ட்டு -11. ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணிடலாம். -22 -14 -36 பை 79ல் 11 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 7ல் 1 லெஸ் பண்ணால் 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து 4 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 9 4s are 36, 1 4s are 4, 7 4s are 28. அப்போ -9/17. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. கண்டிப்பாக ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு இந்த கொஸ்டின்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.